ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்குறோம். பாருங்கள், போகிற வழியில் எப்படி எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னாலும் நெல்லே தான். இப்போலாம் நடவு சமயங்கிறதுனால எல்லா பக்கமும் நெல் நட்டுருக்காங்க. பாருங்கள், பசுமையாக இருக்குது போகிற இடம் எல்லாம். இப்போ மழை பெஞ்சதுனால எல்லா பக்கமுமே புல் முளைச்சி பார்க்குறதுக்கே அப்படியே பசுமையாக இருக்குது. ஓகே, வாங்க நீங்களும் வந்து எங்களோட கண்டினியூ பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியே வராத ரோட்டில் வேகமாக மெலடி சாங்ஸ் கேட்டுட்டு போகும்போது அது ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு வண்டி கூட வரல. நாங்கள் போயிட்டுருக்குறோம். அவ்வளோ ஸ்பீடாக மெலடி சாங் கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இங்கே கீரனூரில் வந்து இதுதான் பெரிய கோயில். ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது கோயில் கும்பாபிஷேகம்லாம் ஆச்சு. அந்த கோயிலுக்கு வெளியே இருக்க கடையில் தான் நாங்கள் பூ வாங்குறதுக்காக நிற்கிறோம். எங்கள் மச்சாண்டார் பூ வாங்கிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். எப்போவுமே இந்த கோயிலில் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, கிளம்பியாச்சு. பாருங்கள், இந்த கோயிலோட அவுட் சைடே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. அந்த போர்ட்டிகால் போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இந்த கோயிலுக்குள்ளே எல்லா சாமியுமே இருக்குது. எல்லா சாமியுமே ஒரே கோயிலில் இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக இதோட விலாகும் போடுறோம். ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த கோயில் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் தான் நம்மளோட குலதெய்வம் கோயில் இருக்குது. அவ்வளோதான், பக்கமாக வந்தாச்சு. இன்னொரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள், இந்த சைடு கட் ஆகுதில்ல. இந்த ரோட்டில் போனோன்னா ஒரு 1 கிலோமீட்ரு தான் இருக்கும். அவ்வளோதான், நம்ம கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வாங்க பார்க்கலாம், கோயிலில் நிறைய பேர் இருக்காங்களா, யாருமே இல்லையான்னு தெரியல. போனால் தான் தெரியும். இன்றைக்கி வேறு சண்டேங்கிறதுனால யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்க குட்டீஸ் மட்டும் விளையாடிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. பார்ப்போம், போனால் தான் தெரியும். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு காம்பவுண்டு தெரியுதில்ல, அதுதான் நம்மளோட கோயில். யாருமே இல்லை. கோயில் மட்டும் நீக்கியிருக்கு. பூசாரி இருப்பார் போல். கோயில் மட்டும் நீக்கியிருக்கு. கோயிலுக்குள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு பையெல்லாம் வச்சுட்டு நானும் எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபும் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் அரிசி களைஞ்சிட்ருக்கேன். அவங்க தண்ணியெல்லாம் ஊற்றி அடுப்பு கரெக்டாக நேராக வைக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி அடுப்பு நேராக வச்சிட்ருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அப்படியே வந்து கோயிலை சுற்றி பார்த்துடலாம், வாங்க. இந்த சாமி தான் எங்களோட குலதெய்வ சாமி, மாகாளியம்மன். ஓகே, வாங்க பேக் சைடு போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா எலுமிச்சங்க செடி. அதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. பாருங்கள், பார்க்குறப்பவே தெரியும் நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கு. அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் மாதுளை செடி, அரளி செடி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காய். அதுக்கப்புறம் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா எம்டி காடு தான் இருக்குது ஃபுல்லாகவே. அப்புறம் தென்னை மரம் இருக்குது. அதுக்கடுத்து கொய்யா மரம். இதுதான் பேக் சைடு கோயிலோடது. அவ்வளோதாங்க. பின்னாடி ஒரு வாட்டர் பைப்பு. நான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா அடுப்பையே பற்ற வைக்கிறாங்க. பாருங்கள், இப்போ அடுப்பை பற்ற வச்சு
அடுத்தது உள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூடம் வச்சு தான் வந்து என்றைக்குமே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சூடம் பற்ற வச்சு அதுக்கு அடுத்தது ஓலையெல்லாம் வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, பொங்கல் வைக்க ரெடி ஆயாச்சு. இதுதான் ஃப்ரண்ட்டு கோவில், பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா. இவங்களுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்க போகிறோம் இன்றைக்கி. இவங்களுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் மொட்டை அடிக்க போகிறோம். எவ்வளோ ஜாலியாக இருக்கா. ஆனால் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறப்ப இன்றைக்கி சரியான அழுகாட்சியாக இருக்க போகுது. அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடியாக போகுது. இன்னும் பொங்கல் பொங்கி வரல, இனிமேல் தான் வரப்போகுது. பாருங்கள், அவ்வளோதான், இன்னும் ரெடியாக போகுது. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் கொதிச்சிட்ருக்குது. அவ்வளோதான், நான் பொங்கல் எல்லா பக்கமும் உங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எந்த சைடு விழுவுதுன்னு தெரில, பட் எந்த சைடு விழுந்தால் நல்லா இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கி எல்லா பக்கம் விழுக போகுது. அவ்வளோதான், எல்லா பக்கமே சுற்றியுமே விழுந்துருச்சு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற பக்கம். இப்போ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சம்யுக்தாவுக்கு மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்க போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். அழுக மாட்டான்னு நினைக்கிறேன், சைலண்ட்டாக இருக்கிறா. ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, அப்படியே அழுகிறது பார்த்திங்கனாவே தெரியும். அவ்வளோதான், அழுகாச்சி வரப்போகுது. சரி கம்முனு சரி நான் சரி 2 பேருக்கு வந்து உட்கார் நான் உட்கார சீக்கிரம் பாப்பா தான் பெரிய பாப்பா தானே இல்லம்மா கொஞ்ச நேரம் சீக்கிரம் நீ செல்ல கொடுத்துருவாங்க பாக்குறியா அழகாத கோர் பாப்பா ஒண்ணுமே ஆகாதம்மா பாப்பா அழுங்காட்டிதான் காயமாயிடுச்சு சொல்லங்காட்டி
நீ போட்டா தலை நல்லா நாளைக்கு முன்னே காயமாகாது பூவாட்டம் வந்துடும் இல்லை கொஞ்சம் நேரம் தான் கொண்டு இருந்தா குட்டி இதோ சாமி அவ்வளோதான் அழுகாத போடுவாப்பா அவ்வளவுதான் எதுவுமே பண்ண மாட்டேன் சீக்கிரம் போயிடலாம் நம்ம சாமி கும்பிட்டு அவ்வளோதான் எப்படி பாரு நீ தண்ணி அமுக்க வைக்கலாம் இன்னொரு தண்ணி துப்பாக்கி இருக்குதுல்ல அது மாதிரி சரி ஒன்று புதுசு வாங்கிட்டு போகலாம் தேம்பக்கூடாது ஆடாது தண்ணி துப்பாக்கி செய்ய தண்ணி சிவன்மலைக்கு வாங்க வண்டி எல்லாம் விற்குது புது வண்டி வாங்கி கொடுத்து ஆடக்கூடாது ஏமா அப்படியே அமுத்து இல்லைம்மா ஆனால் எங்கள் மகள் நீ அழுத 4, 5, 6 பேர் சேர்த்து பிடித்தான் பிடிச்சோம் அப்படியே கிறக்கம் தட்டினா அப்படி பிடிச்சோம்னாவே பயந்துக்கிறாருவா ஏதோ பண்றாங்க பயந்துக்கிட்டுன்னா முடிப்பாடி 3 மட்டும் எடுத்து 2 மட்டும் எடுத்துட்டா பழனியில் கூட முடியுதானே அப்பத்தான் தெரியாது பால் குடிக்கிறா எங்கே அங்கே போகலாமா இரு அக்காளுக்கு முடிய எடுக்குதுங்க எடுக்கிறாங்க முடிய எடுக்கிட்டு அப்புறம் போயாமா போய் சாமி கும்பிட்டு இரு நான் கை கழுவிட்டு வரேன் கையை கழுவிட்டு வரேன் கை கழுவணுமா அதை கை கேன் இருக்குது கை கேன் இல்லை பால் குடிக்கிச்சு எப்படி கைய அடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் மட்டும் அடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஓடி போயிருந்தேன் அவ்வளோதாம்மா அப்படியே நீ தலை இதை எடுத்து பூவெல்லாம் எடுத்து அப்படி சொல்கிறேன் சாமி குடிக்காது சிங்கப்பூர் நம்ம அப்புறம் இல்லை எடுங்க சாமி மனசார கொடுத்துடலாம் ஒன்று சேர்த்து அப்படி ஒன்று சேர்த்து அப்படி போது சரிம்மா அகிலினி அப்படியே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.